நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த இடம் வந்திருக்கோம் அப்படின்னா பஸ்பாலம்னு சொல்லுவாங்க. அந்த லைனில் தான் உள்ளே வந்து தண்டாவளம் ஒன்று கிடக்கு பார்த்தீங்களா, அங்கிட்டலாம் போகக்கூடாது. நம்ம அங்கிட்டு போக மாட்டோம் அதிகபட்சம். இதில் வந்து ஒரு சின்ன பைப் லைன் மாதிரி ஓடும். நம்ம அங்கிட்டு வந்து அப்படியே ஒரு திண்டில் மட்டும் நின்றுக்கிடுவோம். நின்று கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்து அந்த அன்றைக்கி போயிடுறது, அவ்வளோதான். இதில் பொழுது அடைஞ்சிட்டுனாலும் கொசு கடி தாங்க முடியாது முதல்ல, அதனாலே பாதி நிற்க மாட்டோம். கொஞ்சம் நேரம் கண் வெளிச்சத்தில் நின்றுட்டு அந்த நெஸ் ஆயிரும். இன்றைக்கி எதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூனை சிக்கிட்டு சரியான கொடுவாள இருக்கு. செப்பிலி செப்பிலி இதுக்கு தான் சொன்னேன். இதுதான் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் போட்டுக்கு. அவனை எங்கே செப்பிலி மண்டையில கொப்பா மீன் அடிச்சுட்டு பொறுமா நண்பா. ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க, ஸ்ட்ரைக் ஆகிட்டு ரொம்ப நேரம் போட்டுக்கிருந்தாங்க. தெரியுதுங்களா மீன் கொஞ்சம் டயர்டானால் தான் வெளியே தூக்க முடியும். முள் வேறு சரியில்லை, அதனால தான் இவ்வளோ நேரம் வச்சு பிடிக்காங்க. பார்த்தீங்களா? ரைட்டு, மெது அப்படியே கரையேற்ற பாருங்கள், தூக்க பாருங்கள். லைன் அப்படியே கீழே இறங்க. இல்லை சுற்றுங்க. நீங்கள் மீன் கட்டாயம் வேணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் எடுக்க முடியாது. போனால் போது, வந்தால் வருதுன்னு தான் எடுக்கணும். இன்னும் லைனை சுற்றுங்க. ஸ்டிக்கை இன்னும் கீழே இறங்க இன்னும். அப்படியே நைஸை மேலே தூக்கிடுங்க. நைஸை மேலே வச்சுருங்க, வாய் கிழிஞ்சிடாம. ப்ரோ ஸ்டிக்கை தூக்கிடுங்க. தூக்கிட்டீங்கன்னா இங்கிட்ட வந்துருங்க. மீனை பிடிக்க பாருங்க. மீனை பிடிக்க பாருங்க அப்படி. முள்ளு அடிச்சிடாம நல்ல மீன் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்களா? ஒரு போராட்டத்துக்கு பிறகு தூக்கிட்டாங்க. இருக்காடுங்க இந்த சைடு பார்த்தீங்களா? மீன் நிறைய நண்பர்கள் கேட்டிருப்பீங்க, பகல் நேரத்தில் மீன் பிடிக்க மாட்டேங்கன்ட்டு. ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்க. சொல்ல போனால் நாங்கள் பிடிக்க மாட்டோம்லாம் கிடையாது, பிடிக்க முயற்சி பண்ண தான் செய்கிறோம், கடிக்க மாட்டேங்கி. ரிசல்ட் ஆகிட்டு கொடுத்துட்டு பாருங்க, அடி அப்படியே இருக்குது பாருங்க. நல்ல அடி ஏறி இருக்கனால தான் வெளியே காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. அதே இது இந்த முள்ளு அடி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், தைரியமாக தூக்கலாம். இந்த முள்ளு அடி ஏறல, இப்போ தான் கொதி இருக்குது. பார்த்தீங்களா? மேலே தான் பிடிச்சிருக்கு பாருங்க, வாயிலே அடி ஏறல. அதாவது வந்த மீனில் டக்குன்னு கொழுவிட்டு. சரி, அடுத்து ஏதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். ஒரு மீனை கரையாற்றிட்டாங்க. நம்ம நண்பர்கள் வந்து நோஸ் பிளேர் வைக்கலையாம், கைட்டு தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் தட்டணும். ஆமாம், பல் எப்படி இருக்குது பாருங்கள், சரியான பல். கையெல்லாம் உள்ளே கொடுத்தமாக்கும். சோழி முடிஞ்சு. இவ்வளோ நேரம் இதுக்கு தான் ஸ்ட்ரைக் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம். நானும் இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் போராடி இருக்கேன்னு கேளுங்க. குறைஞ்ச வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போட்டுருப்பேன் தூண்டி. ஸ்ட்ரைக் ஆகலை. அவர் போடுங்க அப்படின்னு அந்த ஓடுதலில் போட்டுக்கிருந்தார் பிடிச்சிட்டு சக்குன்னு. நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணால் மட்டுமே மீன் பிடிக்க முடியும். இவனை பின்னால் பிடிச்சிக்கோ. பின்னால் கட்டந்து போராடுறாங்க மீன் கட்டுறதுக்கு. பின்னால் பிடிச்சிக்கோ. முள்ளு அந்த பின்னாடி உள்ள முள்ளு அடியிடக்கூடாது உங்கள் கையில். மீனை காப்பாற்றிட்டாங்க, கட்டையை எடுத்துட்டாங்க. எப்படியோ பார்த்தீங்களா, கட்டையே கரையேற்றிட்டாங்க. ஏன்னா மீனை உள்ளே ஏற்றிட வேண்டியதான், முடிஞ்சிச்சு. இனிமே அடுத்து நம்ம தொடர்ந்து போடுவோம். அடுத்து ஏதாவது மீன் ஸ்ட்ரைக் ஆகுதான்னு பார்ப்போம். ஐயோ, மீனை அடித்து விட்டுட்டே ஒழுங்காக எடுத்துடு. நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஸ்பாட்டில் தூண்டி போட்டோம், ஸ்டிக் தூண்டி. நம்ம கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு போட்டாங்க. அது பாருங்க, பஸ் பாலம் இது தான் பார்த்தீங்களா. லாரி பஸ்ஸஸ் எல்லாம் போகிற லைன் இதுதான் பஸ் பாலம் சொல்லுவோம். அவங்க பிடிச்ச மீன்களை காட்டுற பாருங்க. ஒரு மீன் அன்றைக்கி அடிச்சிருக்காங்க பாருங்க, செப்பிலி. இதை மேங்க்ரோவ் ஜாக்கு, பல்லூக்கா அப்படின்லாம் மீன் பேர் சொல்லுவாங்க. ஒரு இடங்களில் ஒரு பேர் வரும். இன்றைக்கி இந்த ஒரு மீன் தான் பிடிக்க முடிஞ்சிருக்கு. அதில் பல்ல எப்படி இருக்குது. ஒரு மீன் தான் கரை ஏற்றிருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரைக் ஆகி மிஸ் ஆகிட்டு திருப்பி இந்த பக்கத்தில் எங்கனக்குள்ளேயும் போட்டாங்க, இதுலேயும் மிஸ் ஆகிட்டு. இந்த இடங்களில் லைட்டு வெளிச்சம் கிடையாது. இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. பாய்.